சூப்பர் பிளேஸ் மச்சான். ராஜாவோட பர்த்டே இந்த வருஷம் மரத்தில் தான் கொண்டாந்து போல இருக்கு. ஏய், என்னதான் இந்த பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுத்தாலும் இந்த ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிற சுகமே தனிடா. அதனால தான் இந்த இடத்த சரி பண்ணேன். நீ கில்லாடிடா. ஓகே, விஷ் பண்ணுவோம். டம்ளர் கொடு. Cheers! Happy birthday to you! வருங்கால தூண்களே, என்னப்பா பண்றீங்க? அண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேண்ணே. ஒரு சின்ன கெட்டுக்கு தரனா நீங்க ஒரு ரவுண்டு போடுங்க. அப்படிங்களா? உங்களை குடிக்க வேணான்னு சொல்லல, ஆனா இந்த சின்ன வயசுல குடிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் போயிடும்பா. இந்த வயசுல அனுபவிக்காம வேற எந்த வயசுல அனுபவிக்க சொல்றீங்க? நீங்க ஒரு கட்டிங் போடுங்க. நான் குடிக்கிறது இருக்கட்டும், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அதுக்கு மேல உங்க விருப்பம்பா. வர சொல்லுங்கப்பா. விட்டு ஏன் லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சுண்ணா. சரி, போய் வேலையை பாரு. வாங்க, சீக்கிரம் போய் அடுக்குங்க. சீக்கிரம் போப்பா. வெட்டு புள்ளியே, வேகமா போய் லோடு இறக்கு. விட்டு, நாளைக்கு 2 லோடு வருது, சீக்கிரமா வந்துருங்க. சரிண்ணா, சரி. பாத்தியா? என் புள்ள வந்துருச்சு, நீ கழிச்சு பாரு. இதோ போய் ஆஃப் வாங்கிட்டு வா. அண்ணா தண்ணிண்ணே. ஏமையாரா தண்ணி நின்று போடா. அப்படியா? இப்போ ஆட்டத்தை பாரு. இந்த வெட்டுப்புள்ளியை கட்ட முடியுமா? பார்த்தியா, உன்னை கட்டினாங்க, ஆனால் உன் புள்ளைய கட்ட முடிஞ்சதா? அம்மா, பசிக்குதுமா. இருமா, குழம்பு எடுத்து வச்சிட்டு இருக்கேன்ல. சுமதி, அடி சுந்தரி, சாப்பாடு ரெடியா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏய் சுமதி, போடுறே சோத்த. ஒரு நாளாவது குடிக்காம வரலாம்ல.
சாப்பிடுங்க. இது மனுஷன் சாப்பிடுவாங்க, இது என்ன பாவி சாப்பாடெல்லாம் கொட்டிட்டியே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அட பாவி, உன் போதைக்கு பிள்ளைங்கள பட்டினி போட்டுட்டியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இல்லம்மா, அப்பா கிட்ட இருந்தா வாங்கிக்கோ போ. அப்பாவுக்கு பீடிக்கே காசு இல்லைம்மா, அம்மா கிட்ட இருந்தா கேட்டு வாங்கிட்டு போ. அதானே எங்க இருக்கோம், தினமும் சாராய கடையில் கொடுத்து பத்திரமா வச்சிருக்கீங்களே. எப்போ பார்த்தாலும் இதே ரோதனையாக போச்சு. காலையில் இதே மாதிரி புலம்பு இருக்கிற அக்கம் பக்கம் பொம்பளைங்களை பாரு இப்படியே நடந்துக்கிறாங்க. எல்லாம் என் விதிங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஏன் நீங்களும் தான் பாருங்களேன், அக்கம் பக்கத்து உள்ள ஆம்பளைங்களாம் உங்களை மாதிரியா தினமும் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள பார்க்காம இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்குங்க நாங்க? சரி சரி விடு, காலையில் இதே புலம்பலா போச்சு உங்களோட. அதானே, உங்களுக்கு எதையும் சொல்லக்கூடாது, உடனே வந்துருமே. நிலுப்பா நிலுப்பா, இந்தா கண்ணு போ, போய் உட்கார். பாய் பாய் பாய். போலாமா? என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாட்சி. இல்லை, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க. உனக்கு தெரியாது என்ன மீனாட்சி, தினமும் என் புருஷங்கிட்ட போராட வேண்டியதாக இருக்கு. காலையில் பசங்க கையில் கொடுக்கறதுக்கு ஒரு 10 ரூபாய் இல்லை. சம்பாதிக்கிற காசெல்லாம் குடிச்சே அழிச்சிடுறாரு. இவரை நம்பி எப்படி என் பிள்ளைங்களை கரை சேர்க்க போறேனே தெரியல மீனாட்சி. கவலைப்படாதக்கா, என் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார், அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், அவர்கிட்ட இருக்க ஒரே பழக்கம் இந்த குடி தான், எல்லாம் சரியாயிடும் பசங்க பெருசானாக்கா. எல்லாம் ஆண்டவன் தான். எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 700 ரூபாய் ஆச்சு முருகா. 500 தானே இருக்கு, 200 ரூபாய் பொருள் எடுத்துங்கண்ணா. பரவாயில்ல பரவாயில்ல தம்பி, நாளைக்கு கொடுத்துரு முருகா. ஆ கண்டிப்பாக கொடுத்தனா? சரிண்ணா. அண்ணா ஒரு கட்டு பீடி கொடுண்ணா. காசு கொடுங்க, நாளைக்கு தரேண்ணா. பழசே ஏற்கனவே 55 ரூபா பாக்கி இருக்கு. இதில் வேற காலையிலேயே கடன் கேட்டு வந்துட்டேன். போய் வேலையை பாரு, காசு இருந்தா வாங்கி இல்லைன்னா போ. அப்படியா? அவங்களுக்கு மட்டும் 200 ரூபாய் கடன் விட்டீங்க? அப்படியா? அவரும் நீயும் ஒன்னா? காலையில காசு கொடுத்து தான் வாங்குவாரு. நீ அப்படி இல்ல, உன் பாக்கெட்ல பணம் இருக்கும், மளிகைக்கு வந்தா மட்டும் பாக்கி கேட்ப, சாராய கடைக்கு வந்தா மட்டும் அவுப்ப. போய் போய் வேலையை பாரு, காசு இருந்தா வாங்கி இல்லைன்னா எடுத்து. அப்படியா? 12 மணிக்கு மேலே வச்சுக்கிறேன் கச்சேரியா. என்ன ராம, என்ன திடீர்னு வீட்டு பக்கம்? வெற்றிப்பிள்ளை, ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்டேன். நானும் ரமேஷ் வண்டி டியூ கட்டுற வச்சிருந்த பணத்தை வாங்கி கொடுத்தேன்.
நீ 3 மாசம் ஆச்சு பணத்தை இன்னும் கொடுக்கவே இல்லை. இதனால வந்து கோவப்பட்டு ரமேஷ் வந்து என் வீட்டுக்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். இதனால எனக்கு எங்க வீட்டுக்காரிக்கும் பெரிய பிரச்சனையாகி என் வீட்டுக்காரி என்கிட்ட பேசாம இருக்குது. உனக்கு பணம் வாங்கி கொடுத்த பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனையா? ராம, அடுத்த வாரம் தரேன், கிளம்புப்பா. அதெல்லாம் முடியாது வெட்டும்புள்ளே. நான் பணத்தோட வரேன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ பணத்தை கொடுத்தாதான் நான் இந்த இடத்துல வந்து இடத்த காலி பண்ணுவேன். ராம, 2 வாரம் லோடு வரலப்பா, அதனால தான். இல்லைன்னா என்ன கொடுக்காம என்ன வெட்டும்புள்ளி கதை விடுற? நீ டெய்லி 500 1000 ஒயின் ஷாப்ல போய் சாராயமா குடிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ வந்து லோடு வரல, கைக்கு பணம் வரலன்னு கதை விட்டுட்டு இருக்கிற. ராம, தேவையில்லாத பேசாத. அடுத்த வாரம் காசு வந்து வாங்கிட்டு வாப்பா. கொடுத்த காசை வந்து கேட்டா உனக்கு இவ்வளவு கோபம் வருதா? அதிகாரம் தெரிஞ்சு உனக்கு நான் பணம் வாங்கி கொடுத்தேன். என் புத்திய நானே சேர்ப்பாங்க இருக்கேன். என்னென்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, உன் வேலையை பார்த்துன்னு போ. என்ன ஒண்ணு இல்ல, அந்த அண்ணன் இப்ப கூட உன்னை குடிக்காரன் அது இதுன்னு சொல்லுது. இப்ப கூட உனக்கு ரோஷம் இல்ல? இங்க நடக்கிற கூத்து உள்ள இருந்து நான் பாத்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கிற? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வீராப்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அண்ணா எவ்வளவு நான் தரணும் இவங்க? இதோ வரேண்ணா. இத கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு நமக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. என்னைக்கு எனக்கு விடுவு காலம் பிறக்க போதே தெரியல. வா ராம, போலாம். என்னங்க? என்ன மீனாச்சு? நான் ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தேன், அது இன்னைக்கு முடியுது. அவங்க காயினா தான் கொடுப்பாங்க. உங்ககிட்ட 3000 ரூபாய் பணம் இருந்தா ஒரு கம்மல் வாங்கிடலாங்க. இன்னைக்கு வேலைக்கு போனா 700 ரூபா கிடைக்கும். 3000ங்கிறது ரொம்ப கஷ்டம் மீனாச்சு. கொஞ்சம் இரு வரேன். எங்க போறாரு? ஒரு 3000 ரூபா தேரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம ஏதுங்க இவ்வளோ பணம்? எக்ஸ்ட்ரா வேலை செஞ்ச பணத்தை இதில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் நினப்பு வந்துச்சு, அதான் பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் இப்போ எவ்வளோ பயனாக இருக்குது பாரு. அப்போ இன்னைக்கே கம்மல் வாங்கிடலாம். நீ முடிவு பண்ணிட்ட, நான் என்ன சொல்ல போகிறேன்? வாங்கிடலாம் மீனாட்சி. என் செல்லம். இந்தா, ஓகேவா? வரண்ணா. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், திக்கிறேன் கொஞ்சம். ஐயோ, இந்த குடிகாரங்க தொல்லை தாங்கவே முடியலப்பா. படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த குடிகாரங்களால நிம்மதியா ஒரு கோயிலுக்கு கூட போக முடியல. என்னங்க? என்ன? இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, 2 பேரும் கோயிலுக்கு போகணும். நான் எங்க வரது? நீயே குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. ஏன் சாயந்தரம் ஆனா குடிக்கணுமா? அப்படியே குடிக்கிறதா இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குடிச்சு தொலைங்க. என்னங்க, இன்னைக்காச்சும் என் பேச்சை கேளுங்க.
ஏன்னா இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளுங்க. ஓ, இன்னைக்கு கல்யாண நாளா? அத கூட நான் தான் ஞாபகப்படுத்தணும். என்ன ஜன்மமோ. எல்லாம் மனுஷ ஜன்மம்தான். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க வரீங்க. அப்படி நீங்க வரல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏ சங்கர, நல்லா இருக்கிறியா? எப்போ வந்த? காலைல தான்ப்பா வந்தேன். உன்னை பார்க்க தான் வந்தேன். வேக வேகமாக எங்கேயோ போயின்னு இருக்கேன். வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன். அடா தங்கச்சிக்கிட்ட நான் பேசுகிறேன் வாப்பா. சுப்பிரமணியம் நமக்காக தோப்பில் காத்துன்னு இருக்கேன். ஏப்பா அவசரமாக வீட்டுக்கு போனோம்ப்பா. அடா வாப்பா, சுப்பிரமணியம் நானும் உன்னை பற்றி பேசாத நாளே இல்லை. இவ்வளோ நாளாச்சு. பற்றி தான் பேசிட்டு கொஞ்சம் சாவகாசமாக தான் போயேன். வா. Cheers. சுப்பிரமணி, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போகலான்னு இருக்கிறோம்பா. என்ன வெட்டுமுடி, இந்த ஏற்பாடே உனக்காகத்தான், எங்களுக்கு இல்லை. இதை சாப்பிடணும், நாங்கள் சாப்பிட மாட்டோமா? சாப்பிடு, ஒன்றும் கவலைப்படாத. எதுவாக இருந்தாலும் தங்கச்சிக்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம். வெட்டுப்புலி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கண்டா. உனக்காக தானே இந்த ஃபுல் பாட்டில் வேணும் வந்துருக்கேன். என்னப்பா சரக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? டேய், நீ என் நண்பன்டா. சாப்பிட்றா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சங்கர, சரக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குதாட்டுக்குதுப்பா. அது சரி, உடம்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படியா போகாதுப்பா. பிள்ளைங்க எத்தனை? பையனா? பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. கவலைப்படாத, உன் பிள்ளைங்க நான் காப்பாத்துறோம்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். மூட்டை தொகை கவலைப்படாதரா. சரி, ஏதோ கோயிலுக்கு போகணும்னு ஏதோ சொன்னேன். கோயிலுக்கு போகிறேன்னா போடா. யோ சங்கர், இவே படுத்துட்டான். ஏதோ கோயிலுக்கு போகணும்னா ஏதோ எந்தியா தூக்கலாம். தூக்கலாம் வாடா சுப்பிரமணிய. ஏந்திரி, நீ ஏந்திரா முதல்ல. வெட்டும்லே வெட்டுப்புலே இல்ல போயிட்டு வந்து எனக்கு வழி சொல்றேன்ல. சுப்பிரமணியன், நான் போயிடுவேன். சுப்பிரமணியன் அவன் பக்கத்தில் தாண்டா இருக்கான். அவன் பக்கத்தில் தான் இருக்கான். அவன் போயிடுவான். நம்ம போலாம் வாடா, நம்ம போலாம் வாடா. பார்த்து போயிடுறா வாடா. குழந்தை எல்லாம் தூங்கிடுச்சா? இருக்கிறதையும் எடுத்து போடும். ஐயோ சுமதி, இன்னைக்கு கண்டிப்பா நீங்க வரீங்க. அப்படி நீங்க வரல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
எல்லாம் போச்சு. பரமேஷ், வா வெங்கடேஷ். குழந்தைங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம்பா. மீனாட்சி, குழந்தைகளை கூட்டிட்டு வா. சரிங்க, வாங்கண்ணா. வாங்கடா. இந்த பாழா போன குடியால் என் பொண்டாட்டி இழந்தேன், என் பிள்ளைங்களே இழந்துறவனாட்டங்குது பரமேஷ். இனிமேல் குடிக்க மாட்டேன் பரமேஷ். கவலைப்படாத வெங்கடேஷ், குழந்தைய உன் கூட வருவாங்க. கண்ணுங்களா, இங்க வாங்க. அப்பா இனிமே குடிக்க மாட்டார், நீங்க அவர் கூட போங்க.